சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று போதை தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதையில்லா தமிழ்நாடு எனும் தலைப்பில் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்த போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஸ்டார்ட் ரன், ஸ்டாப் ட்ரக்ஸ், ஆன்டி ட்ரக் ரன் என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய டி-ஷர்ட் அணிந்தவாறு பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி மாரத்தான் போட்டி காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. பேரறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இதில் 14 வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனை மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் அரங்கத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் பங்கேற்பாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவாலா பகுதியில் வசிக்கக்கூடிய கல்லூரி மாணவி தேவி பிரியா போதைப் பொருட்களை அறவே ஒழிக்க கூடலூர் நகரில் இருந்து பந்தலூர் வரை 22 கிலோமீட்டர் தூரம் ஓடினார். அவருக்கு தேவாலா பகுதியில் இருந்த பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்பளித்தனர். தமிழகம் போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக மாறவும் மாணவ மாணவிகள் மற்றும் இளைய தலைமுறை கிடைக்கும் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றி முன்னேற வேண்டும் என மாரத்தான் ஓடிய கல்லூரி மாணவி தெரிவித்தார். நாமக்கல்லில் ஸ்டார்ட் ரன், ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டம் நடைபெற்றது. நாமக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் மதுபாலன், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் CS திலீப் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஓட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அனைவரும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஷரண்யா ஹரி தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு ஓட்டம் பாலக்கரை நகராட்சி அலுவலகம் வழியாக மலர் மருத்துவமனையில் திரும்பி மீண்டும் மாவட்ட தொழில் மையத்தில் முடிவடைந்தது. இவ்விழிப்புணர்வு ஓட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லலித்குமார், பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி திருவண்ணாமலையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை அறிவொளி பூங்கா அருகே தொடங்கிய மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வேலூர் சாலை, அண்ணா நுழைவு வாயில், தென்றல் நகர், ஓம் சக்தி நகர் வழியாக சென்ற மாரத்தான் ஓட்டம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நிறைவடைந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி மற்றும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு விழுப்புரம் நகரை சுற்றி ஓடினர். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பிற்கான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.